துப்பாக்கியோட அப்புறம் வந்து சாப்பிட்ற மாதிரி தட்டு வச்சு சாப்பிட்ற மாதிரி இதே நான் இப்போ போட்டுக்கிற மாதிரி யூனிஃபார்ம் மாதிரி அவர் அப்போ போட்டிருந்தாருங்க. அவர் கூட வந்து நிறைய இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டவங்களோட படங்கள் வந்து இங்கே எங்கள் ஊரில் இருக்கும்போது ஒரு 17 வயசு 18 வயசு அந்த மாதிரி தான் இருப்பார். அப்போ கொஞ்சம் குறும்புத்தனம் பண்ணுறவராக தான் எங்களுக்கு அப்போ தெரியுங்க. யாராவது ஒன்று மிரட்டுறது அடிக்கிறது அந்த மாதிரி தான் இருந்தார். ஆனால் இப்போ பார்க்கறதுக்கு வணக்கம் மக்களே, ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வனப்பகுதியை ஒட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன மலை கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயி, சந்தன கடத்தல் மன்னன் வீரப்பனுடைய தீவிரமான ரசிகர். வெறும் ரசிகரா மட்டும் இல்லாம பாக்குறதுக்குமே கூட வீரப்பன மாதிரியே பெரிய பெரிய மீசைகள்லாம் வச்சுட்டு அவரை மாதிரியே பக்காவா யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு பல வருடங்களா விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு அவரை பாக்கறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்தியூருக்கு பக்கத்துல புதுக்காடு காந்தி நகர் அந்த ஊர்ல தான் இருக்கிறேங்க. தாத்தா காலத்துல இருந்தே விவசாயம் தாங்க. அப்ப எல்லாம் வந்து வெள்ளாம நல்லா இருந்ததுங்க. இப்போ கொஞ்சம் வெள்ளாம குறைவா தான் இருக்குதுங்க. ஆனா 2 போக பருத்தி தான் இப்போ போட்டுருக்கேன். நீங்க பாக்குறதுக்கு வீரப்பன் மாதிரியே இருக்கீங்க. அதாவது மீசைகள்லாம் அந்த அளவுக்கு நல்லா நீளமா வளர்த்திட்டு உங்களுக்கும் வீரப்பனுக்கும் எப்படி அந்த தொடர்புங்கிறது எந்த இடத்துல ஆரம்பிக்குது? அதை பத்தி படிக்கிற வயசுல வந்து பேப்பர்ல அவரோட கதைகள் வந்து படிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இவர் யாரு இப்படி எல்லாம் இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா வீட்டுல வந்து இதை பத்தி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. அதனாலே அதை பத்தி தெரிஞ்சுக்க மாட்டாங்க. 5வது படிக்கிற வரைக்கும் வந்து அதை பத்தி தெரியாதுங்க. 6வது போனதுக்கு அப்புறம் டவுனுக்கு ஸ்கூலுக்கு போற மாதிரி இருந்ததுங்க. அப்ப வந்து நக்கீரன் புத்தகம் வந்து ஒவ்வொரு கடையிலயும் இருக்குங்க. அவர் வந்து துப்பாக்கியோட அப்புறம் வந்து சாப்பிட்ற மாதிரி தட்டு வச்சு சாப்பிட்ற மாதிரி இதே நான் இப்போ போட்டுக்கிற மாதிரி யூனிஃபார்ம் மாதிரி அவர் அப்போ போட்டிருந்தாருங்க. அவர் கூட வந்து நிறைய இந்த மாதிரி யூனிஃபார்ம் போட்டவங்களோட படங்கள் எல்லாம் இருந்தது. அது வந்து இவங்க ஒரு அணியா இருக்கிறாங்க அப்படிங்கறது அப்ப தெரியலைங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஆர்வம் இருந்ததுங்க. ஆனா அது தொடர்ந்து இல்லைங்க. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா வந்து அவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற தகவல் வந்து தெரிஞ்சதுங்க. அப்புறம் அந்த நாள் வந்து சமாதிக்கு வந்து அவரோட நினைவிடம் அந்த அடக்கம் பண்ற இடம் வந்து போய் பார்த்தேங்க. அப்ப வந்து இந்த பெரிய மீசை வச்சது மட்டும் நீக்கி இருந்ததுங்க. அது எதனால அப்படி நீக்கினாங்க அப்படிங்கறது எனக்கு அப்போதைக்கு தெரியலைங்க. அது நீக்கினதுனால அது ஏதோ ஒரு குறையாவே தெரிஞ்சுட்டே இருந்தது. நான் அந்த மீசை வச்சு 5 வருஷம் ஆச்சுங்க. 5 வருஷமா நான் என்னை யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து வீரப்பன் அவர் வந்து நல்லவர், மக்களுக்கு உதவியாக தான் இருந்தாங்க அந்த மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இது கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. 6வது அல்லது 7வது அந்த வயசுல படிக்கிற வயசுல எங்க ஊர்ல இருந்து ஒரு 3 அண்ணன் வந்து வீரப்பன் அவர்கிட்ட போயிட்டாங்க. அன்புராஜ், தங்கராஜ், அப்பர்சாமி, இந்த 3 பேர் வந்து அவங்க கிட்ட இருந்தாங்க. 2 வருஷம் இல்லைன்னா 3 வருஷம் அவர்கிட்ட இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கைதாயிட்டு கோயம்புத்தூர்ல ஜெயிலில் வந்து 5 வருஷம் இருந்தாங்க. சேலத்துல 5 வருஷம் இருந்தாங்க. சேலம் ஜெயிலில் இருக்கும்போது வந்து கழிவறை இல்லைன்னு சொல்லி அப்போ அவரு ஏதோ போராட்டம் பண்ணி கழிவறை வேணும்னு சொல்லி இதுவரையில இந்தியாவில் இருக்கிற அந்த சிறைச்சாலையிலேயே இவர் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கழிவறை வந்து வந்ததா இப்பதான் எனக்கு தெரியுங்க. அப்ப எல்லாம் தெரியாது. இப்போ சமீபத்தில் தான் எனக்கு அது தெரியுங்க. இது இந்த போராட்டம் பண்ணவர் அப்படி அன்புராஜன் தான் அதை பண்ணி வாங்கி கொடுத்தாருங்கிறதுனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குங்க. இங்க வந்து ஒரு 6வதுலேருந்து 8வதுக்குள்ளதான் அவர் படிச்சிருப்பாரு. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் ஒரு டிகிரி முடிக்கிற அளவுக்கு கூட படிச்சிருந்துருக்கிறாரு. அதெல்லாம் தெரியல, இங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்குங்க. இவ்வளவு நாலேஜா இருந்திருக்கிறாரு. முன்ன வந்து இங்க எங்க ஊர்ல இருக்கும்போது ஒரு 17 வயசு 18 வயசு அந்த மாதிரி தான் இருப்பாரு. அப்போ கொஞ்சம் குறும்புத்தனம் பண்றவராக தான் எங்களுக்கு அப்ப தெரியுங்க. யாராவது ஒன்று மிரட்டுறது அடிக்கிறது அந்த மாதிரி தான் இருந்தாரு. ஆனா இப்ப பாக்குறதுக்கு இதுக்கு நிறைய மாற்றம் அவர்கிட்ட இருக்குதுங்க. ரொம்ப அமைதியா, ரொம்ப வந்து ஒரு சிந்திக்க கூடியவரா, ரொம்ப வந்து கொஞ்சம் தொலைநோக்கு பார்வையா யோசிக்கிறவரா அப்படி இருக்கிறதுனால வீரப்பன் அவர்கிட்ட இருந்த ஒருத்தர் நம்ம ஊர்ல இப்படி இருக்கிறாருங்கிறதுனாலதான் எனக்கு வீரப்பன் அவரையும் ரொம்ப பிடிச்சதுங்க. 2வது வந்து தமிழ் மக்களுக்காகவும் காவிரி தண்ணீருக்காகவும் ரொம்ப போராடினாரு. அந்த காவிரி தண்ணீருக்காக போராடினாருங்கிறதுனாலதான் அவரை ரொம்ப ரொம்ப பிடிக்குதுங்க எனக்கு. விவசாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி வேற என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்போ ஒரு 3 வருஷமா மேடை நாடகம் கலை நிகழ்ச்சி வந்து பண்றேங்க. சந்தனக்காடு தொடருக்கு வர வேலாயி பாட்டு வந்து ஒரு இதுவரையில ஒரு 20 கிராமத்துல போய் அந்த பாட்டுக்கு நடனம் ஆடிட்டு வரேங்க. இப்போ தொடர்ந்து வாய்ப்பு வந்துட்டு இருக்குதுங்க. நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 3 படத்துல
துணை நடிகரா இருக்கிறேங்க, நடிச்சிட்டு இருக்கிறப்போ. அதெல்லாம் ஒரு 4 படத்துல வாய்ப்பு இருக்குதுங்க. படத்துல நடிச்சிருக்கீங்க? நான் நடிச்சிட்டு இருக்கிறேங்க. இப்ப இன்னும் 4 படம் வாய்ப்பு இருக்குதுங்க, நடிச்சிட்டு இருக்கிறேங்க. சரி, ஓகேங்கண்ணா. இவ்வளவு நேரம் நம்ம சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. வீரப்பன் வழியில நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்ண்ணா. நன்றிங்க.